மாத பலன் குரோதி வருஷம் தை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது 14/1/2025 12/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம். இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வைத்து குறிப்பிடுறோம். நம்ம இந்த மாத பலன் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்திலையும், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், கன்னியில் கேது, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18ஆம் தேதி 18/1/2025 அன்றைக்கி செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்றைக்கி மகரத்தில் புதன், அதாவது 19ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரு 4-5 நாள்லேயே புதனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 28/1/2025 சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாறார், ராகுவோட சேர்க்கை. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 5/2/2025 அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர போகிறார். இது இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள், இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள். மேஷம், அஸ்வனி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் வக்கரம் பெற்று இருக்கிறதுல பெரிய விசேஷம். ராசிநாதன் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். ஏன்னா நீச்ச இடத்தில் வக்கரம் பெற்றால் உச்சம் பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில், அதாவது தை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே 3ஆம் இடத்துல வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். 18ஆம் தேதி அன்றைக்கே போயிடுறார். முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சில பின்னடைவுகள் இருந்தாலும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது. இதில் என்ன அப்படின்னா, இந்த மாத கடைசியில், அதாவது ஜனவரி மாத கடைசியில் தை மாதத்தினுடைய நடுவில் பார்த்தோம்னா 15ஆம் தேதி வாக்கில் சுக்கிரனும் மாறிடுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய்டுறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் வருது. 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை அப்படின்னு எடுத்தோமே ஆனால் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும். அதை தவிர வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடும். அதாவது வேலையில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய புதன் 19ஆம் தேதி 19/1 அன்றைக்கே 10ஆம் இடத்துக்கு போய்டுறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கிறது, திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகளும் வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல
புதன் போன உடனே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3 6 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது வேலை செய்யும் இடத்தில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்க்ரிமெண்ட் வரும். சீனியர் உங்களுடைய அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல அதாவது இந்த வருஷம் குரோதி வருஷம் மொத்தமும் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷம் விஸ்வாச வருஷம் கடைசி வரலும் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு தை மாதம் மொத்தமே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். 10 11 அதிபதியானவர் சனி. அவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கடல்சார் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் 15 நாள் இருக்கார். சனியோடு சேர்ந்த சுக்கிரனாக இருக்கார். இதன் மூலியமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதம் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சியை தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 23/1/2025 26ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் ஏற்றம் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் ஜனவரி 30ஆம் தேதி 28 தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் பணம் எல்லா வகையிலும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் சேரும்.